உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் உன்னதமானவர் வாசம் செய்கிற ஸ்தலத்தை சந்தோஷிக்கும் என்று பார்த்தோம். நாம் தேவனை சந்தோஷப்படுத்த தேவன் அழைத்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். விதைக்கப்படுகிற அனுபவத்தில் தேவன் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். விதைக்கின்ற போதுதான் அது மக்களுக்கு பலனை கொடுக்கும். விதையானது விதைக்கப்படாமல் அது வெறுமையாக இருந்தால் எந்த பலனும் கிடையாது. அதுபோல நம் வாழ்க்கையிலே தேவன் விதைக்கப்படும் சொல்லி நம்மை அநேகருக்கு பலனுள்ள பாத்திரமாக, பயனுள்ள பாத்திரமாக, பிரயோஜனமான பாத்திரமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதற்காகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். விதைப்பதற்கு முன்பாக அந்த நிலமானது பண்படுத்தப்படுகின்றதா இருக்கிறது. பண்படுத்துகின்ற போது அது நிலத்துக்கு வேண்டிய அந்த வழியின் காரியங்கள் கடந்து வரும். ஆனால் அதற்கு பின்னால் தான் அந்த விதை விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கும். அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட பண்படுத்தப்படுகிறோம். பல சோதனைகள், வேதனைகள், விரக்தியான சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் வருகின்ற போது அது பண்படுத்துகிற அனுபவத்துக்கு ஏதுவாக நடத்துகிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே இந்த வேதனை கூட கடந்து போகும்போது நாம் வெட்கப்பட்டு போவோம் என்று சொல்லி நாம் விரக்தி அடைய வேண்டாம். ஆண்டவர் நம்மை பண்படுத்துகிறார், நாம் அனைவருக்கு பிரயோஜனமாய் மாறும் என்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பண்படுத்துவது மாத்திரமல்ல, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூடவே இருப்பார். பண்படுத்துவது ஒரு உழவன் விவசாயியின் வேலையாக இருப்பது போல தேவன் அந்த பண்படுத்துகிற நிலத்துக்கு உழவனைப் போல நம்மோடு இருப்பார். அந்த பண்படுத்துகிற நிலமானது உழவன் இருக்கின்ற வரைக்கும் முழுமையாக பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு விளைச்சலை கொண்டு அனைவருக்கு பிரயோஜனமாக இருப்பது போல தேவன் நம்மோடு கூடவே இருப்பார். நம்முடைய வாழ்விலே வருகின்ற பிரச்சனையெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்கிறவராய் இருப்பார். அதோடு மாத்திரமல்ல, உங்களை கண்ணோக்குவேன். நம்மை தேவன் காண்கின்ற தேவனாக நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கை விதைக்கப்படுகிற அனுபவத்தில் போக அனைவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம் மூலமாக மகிமையான கலை செய்ய அழைத்திருக்கிறபடினாலே பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கனி செடி நீர் நீளைத்திருக்க கோடியாயடியே பழந்திலங்க. கனி செடி நீர் நீளைத்திருக்க கோடியாயடியே பழந்திலங்க. இலை நறுக்கி அலைப்பிடுவி கர்த்தரை காத்து சுத்தம் பாரம் பாடுவேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். கிளை நறுக்கி களை பிடுங்கி என்ற வண்ணமாக தேவன் நம்மை பண்படுத்த அனுமதிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே யோபு சொல்கிற வண்ணமாக சோதிக்கப்பட்ட பிற்பாடு ஒன்றாக விளங்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். பண்படுத்தி எங்களை விதையாக மாற்றி பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்ற எங்களை அழைத்திருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, அந்த அனுபவத்தில் போகும்போது எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராக எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை அநேக ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, ஆண்டவரே நண்பர்களுக்கு, அதை பார்க்கின்ற அநேகருக்கு பயனுள்ள, பிரயோஜனமுள்ள, சமாதானமுள்ள, சந்தோஷமுள்ள நபராயங்களை மாற்றுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.